இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்த துளசி? அது உன் வீடுமா? உன்னை தப்பா பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் இல்ல, தகுதியும் இல்ல. நான் வெளியே போனதுதான் பிரச்சனை. நான் வீட்லயே இருந்திருக்கணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது துளசி. யார் என்ன சொன்னாலும் ஏன் மருமகளை நான் நம்புறேன். என் புள்ள நம்புறான். அதுக்கு மேல என்ன வேணும்? நீ கிளம்பு. அவர் வரலையா? அவன் வரேன்னு தாமா சொன்னா. நான் தான் அவனை வர வேண்டான்னு சொன்னேன். அத்தை, அந்த போட்டோஸ் வீடியோஸ பார்த்து வெற்றி மாமா ஏதாவது சந்தேகப்பட்டாரா? சேச்சே, அவனுக்கு துளசிதாம்மா உயிரு. இந்த உலகமே துளசிக்கு எதிரா நின்னாலும் அவன் துளசி பக்கம்தாம்மா நிப்பான். இதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, நானும் வெற்றியும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க துளசிய பத்தி தப்பா பேசிட்டாங்க. அது எதுவும் இல்ல, நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. நான் வீட்டுல பேசிட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு. ஐயோ அத்தை, துளசி நீ கிளம்புமா. நீ இல்லாம அந்த வீடு வீடாவே இல்லம்மா. நீ இப்ப இங்க இருக்க, அவமானப்பட்டு மருமக ஓடி போயிட்டான்னு ஆள் ஆளுக்கு காது பட பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நீ கிளம்புமா. உன் மேல இருக்க களங்கத்தை நீ அந்த இடத்துலயே இருந்துதாம்மா சரி பண்ணணும். கிளம்பு, வா போலாம். வா. அத்தை மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் அங்க வரல. துளசி, அவங்க பண்ணது தப்புன்னு நானே சொல்றேனே. ஏன் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா? அத்தை, நான் உங்களை ரொம்பவே மதிக்கிறேன் அத்தை. நீங்க எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, என்னை இவ்ளோ நம்புறீங்க. அதுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். ஆனா என்னால அங்க வர முடியாது. ஏம்மா? ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒரு களங்கம் விழுந்ததுன்னா அதை துடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் தான் கூட நின்னு ஒத்தாசையா இருக்கணும். ஆனா அந்த வீட்டுல யாரோ எதிரிய கேள்வி கேட்கிற மாதிரி எல்லாரும் என்ன என்னென்னமோ பேசிட்டாங்க. அதனாலதான் அத்தை நான் வரமாட்டேன். துளசி, எனக்காக வாம்மா. அங்க பேசின அத்தனை பேரையும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். பேசினதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு என்னத்த ஆக போகுது? இந்த காயம் ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க என்ன கூப்பிடாதீங்க ப்ளீஸ்.